நீங்கள் 4 பேரும் போங்கப்பா. ரோசை போட்டு புதுக்கோட்டை வராதிய. ஒன்றுக்கு 2 வரணும். சிறிது நேரம் ஓய்வு. அந்த சிறிது நேரம் சிறுநீர் கழிப்ப ஓய்வு. போயிட்டு வாங்க. வந்தாரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாமையா நினைக்கிறேன். வந்த உல பார்த்த உல முதல்ல எடுத்து கூப்பிடுறது வழக்கம், தமிழருடைய வழக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு. வீட்டில் பொண்டாட்டிகள் பிள்ளைகள்? தப்பு. என்ன தப்பு? பொண்டாட்டி சரி, பொண்டாட்டிகள் பிள்ளைகள்னா நான் கெடாமத்திக்கிட்டா இருக்கேன். செம்புரியங்கடா. பிள்ளை ஒரு மரம் தோப்பாகுமா? ஏய், எல்லாருமே 5-6 பொண்டாட்டி அப்ப கட்டியிருக்கிய. இல்லைங்க, நான் ஒரு பொம்பளைய கட்டிக்கிட்டே அவ பிரட்டிக்கிட்டு அடிக்கிறா. இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு கையை தட்டினா ஓசை வராது. அது பங்காளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு திருவிழா கும்பிடும் போது ஒரு சாமியை தூக்கிட்டு போகும்போது ஒரு ஆள் தோப்பாகாது, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அதுக்காக கப்ளிங் ஒண்ணுதான். இதை பாருங்களே, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம், வேகமா போகணும்னு வச்சுக்கவே, ஒத்த வண்டி மாட்டை ஓட்டினா சரியா வருமா? 2 வண்டி மாட்டை இழுத்து பாருவே, போகிற இடத்துக்கு சரியா வேகமா போயிடலாம். கட்டையோட தர்றாங்களா? இவனை யாரா தூக்கத்தில் எழுப்பி விட்டது? எங்க அண்ணன் தாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது யார்? யாரை பார்த்து கேட்கணும்? உங்களை பார்த்து நான் கேட்கணும். என்னை பார்த்து நீங்க கேட்கணும். ஆமா. கேட்டீங்களா? கேட்க மறந்துட்டேன். சோறு திங்க மறந்தியா? ஏய், நீ சாமியார ரெவடியா? கேட்கற என்ன? எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துருவேன். அண்ணே, தலை பிரச்சனையா இருக்கு. தலை போட்டோ எடுக்க வரும்போது நெஞ்சிலே முதிக்க தெரிஞ்சு அப்பந்தாலே எங்கே போனாரு? கூடமே நெளிஞ்சு போய் கிடக்குது உள்ள. பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவா? மயனுக்கு வேஷம் போட்டு விட்டுருக்கேன். நல்லா சபாஸ்ரா. வா, நீ சொல்லி கொடுத்ததானா? ஏ சாமிடா, உடம்பு மட்டியாரு. சாமி எனக்கு தெரியாதா? வந்தா சாமியை தெரியும்னா முன்ன பாத்துக்கியா? நான் கூட சிரிச்சுட்டு போயிருவேன். இவர் பல நாரதரை பஸ் ஸ்டாண்ட்ல ஓட விட்டுருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. நீங்க நீ ஏற்றிட்டு போயிடும், அந்த ஆள் மாட்டிக்கிட்டு முடிப்பேன் பாத்துக்க. 10 நாரதரை ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல ஓட விட்டாருன்னா, பஸ் ஊர் பஸ் நிற்கும் போது சொல்ல மாட்டாரு, எடுக்கும் போது உங்க ஊர் பஸ்ன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளா? அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளா? நான் யார்ட்ட சொன்னேன்? இந்த தான் சொல்றாரா? போடா நீ வாடா. நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. என்னடா இந்த சீனுக்கு எவனாவது முளைக்குச்சி ஓடிட்டு வருவாடா? நீ இன்னைக்கு அடிச்சு பாரு, மண்டைய பொளந்து கிணக்குள்ளே பொளந்து ஓட்டு ஓலை. எனக்கு நல்லா சாமியார் எனக்கு தெரிஞ்சு வச்சு. என்ன தெரியும் உங்களுக்கு? உங்க 2 பேருக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நாங்க சின்ன வயசுல இருந்து புத்துருகள். உனக்கு இந்த ஊரு தெரியாம இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி போய் இங்க வந்திருக்க. அப்புறம் என்ன அவருக்கு இங்க வந்ததே தெரியாது. தூங்கிட்டாரா? கேள்வி கேளுங்க ஐயா. என்ன கேட்கிறேன்? கேள்வியா? எங்களை என்ன வேணா கேளுங்க. அப்படி டங்கு டங்குன்னு சொல்லுவான். யார் அப்பனே? யாரையும் பிணைய முடியாது. டங்கு டங்கு. யார் அப்பனே? என் மனைவிக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இந்த அப்பன் தகப்பன். அப்பன் 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 அப்பன். இப்போ உங்களுடைய ஞானத்தை நான் பாராட்டுறேன். பேசும்போது இடையில ஒவ்வொரு ஆளத்தையும் பேசணும். நான் இப்போ உன்ட்ட கேட்டிருக்கேன், நீ தான் பேசணும். அடுத்து தான் அவர்கிட்ட கேட்பேன். யார் அப்பனேன்னு கேட்டதுக்கு என்ன பதில் கொடுத்தீங்க? எனக்கு பிறக்க போறிய மாத்தக்கூடாது. முதல்ல என்ன சொன்ன? குழந்தைக்கு அப்பேன். உன்னுடைய மனைவிக்கு பிறக்கிற குழந்தைக்கு நீங்க அப்பேன். நீங்க ஆமா, மனைவிக்கு தானே பிள்ளை பிறக்கும், உனக்கு பிள்ளை பிறக்காது. சரி, போயிட்டு வரேன். என்னங்க இவர் நம்மள எது ஒண்ணு நினைக்கிறாரு, வேற மாதிரி ஆயிரும். நம்மள போய் யார் பண்றாரு? போடா, பெரிய ஆளா இருக்கலாம். இது இல்ல இவ்வளவு பெரிய இதுல இல்லங்க. நீங்க தானே சொன்னீங்க யாருக்கு பிள்ளை பிறக்கும்? நீங்க தான் சொன்னீங்க என்னுடைய மனைவிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் தகப்பன். நீங்க பிறக்கிறது யாருக்கு பிறக்கும்? மனைவிக்கு தான் பிறந்துச்சு. நீங்க எனக்கு உனக்கு பிறக்குமா? இவனுக்கு எது வழியா பிறக்கும்? அதைத்தான் கேட்கிறேன். அப்படியே போறா இருந்தாலே மனைவிக்கு பிறக்கிற குழந்தைக்கு அப்பன் நான் தானே. சுனாமி சுனாமி மனைவிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தான் நீங்க அப்ப. உனக்கு பிள்ளை பிறக்காதுல்ல? என்ன 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 எங்க அருவா எடுக்க போறியா? விறகு வெட்டுறது. நான் கேட்கிறேன், ஆம்பளைன்னா என்ன ஒண்ணு பிள்ளை வைக்கணும். அப்பதான் ஆம்பளை பாங்க. சாமி நீ சொல்லியா? சிரிக்காத சொல்லு. அப்படியா? அதுவே தெரியலையா? இல்ல, அப்படி ஆம்பளை பிள்ளை வரணும் நான் நேரம் பொதன்னு பார்த்து தள்ளிருப்பேன். ஆம்பளை போய் பிள்ளை பெற முடியாது சாமி. பிள்ளை வைக்க முடியாது இல்ல? என்ன சாமி, ஏதோ உங்க பொண்டாட்டி பிள்ளை வத்துச்சுன்னா, பிள்ளை பெத்ததுனால அதுக்கு நீங்க அப்பனா ஆயிட்டீங்க. பிறந்தது பொண்டாட்டியா இருக்கலாம்.
பொண்டாட்டி இல்லடா. பிள்ளை பொண்டாட்டிக்கு பிள்ளை பிறந்தா இருக்கலாம். அந்த பிள்ளைக்கு நான் தான் அப்பன். அதான் எப்படி தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேலை. உங்களுக்கு பசிக்கணும், உங்க பொண்டாட்டி வச்சு வருதுன்னா உங்க பசி நிக்குமா? நிக்காது. அப்புறம் எப்படி பொண்டாட்டி பத்தல ஓம் பிள்ளையா? நான் தானே இது பண்ணே. என்ன பண்ண சொல்லு ஏலே அம்பட்டும் தாய் வழியெல்லாம் இருக்குடா. பொம்பளை எல்லாம் இருந்துச்சு வீட்டுக்கு போங்க தா. நல்லா தெரிஞ்சுங்க. மைக் ஆஃப் பண்ணு. இங்க வரியானே சாமி கேக்குறா பட்டு சொல்லுங்க. ஏடா நாளைக்கு சொல்ல கூடாதுடா. சொல்ல கூடாது. இரியா இவ்வளவு கூட்டத்துல உங்க மயன் வந்து நிக்கும்போது யார் மயன் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவா? அப்ப மட்டும் சொல்றியால்ல. ஏன் என்னுடைய மகன் என்றால் ராதாகிருஷ்ணன் மயன் 3 முடிச்சு போட்டவேனா? போட்டு போ. 3 முடிச்சு எங்க போட்ட? போஸ்ட் மரத்துல. அவர் என்ன கேப்பாரு? என்ன 3 முடிச்சு போட்டா பிள்ளை வருமான்னு கேப்பார்ல. என்ன வச்சுக்காதுடா. பட்டுன்னு சொல்லணும். ஆனா எப்படி பிள்ளை வந்து கேட்டா பட்டுன்னு சொல்ற தொங்காது போட்டோம் சொல்றா. சொல்லுவானா அதை விட்டு 3 முடிச்சு போட்டோம்னா அவருக்கு தாவ முடிய கேப்பாரு. ஏண்டா முடிச்சு போட்டா பிள்ளை அதை இன்னும் நாங்க இப்ப முடிச்சு போட்டது கழுத்துல தானே போட்டீங்க. பிள்ளை எங்க வந்துச்சு? இப்ப நான் சொல்றேன். தாலி இருங்க. சரி 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் பதில் சொன்னா சரி. தாலி கட்டினது எங்க? கழுத்துல. பிள்ளை வந்தது எங்க? அப்படி கேட்கணும். தயவு செய்து சொல்றேன், நீங்க ஒரு எந்திரிச்சு போயிருங்க. ஏய் நான் சொல்றேன். தாலி யாராடியா கட்டினீங்க? போஸ்ட் மரத்துல இருக்கக்கூடிய லயன். ஆனா வீட்டுக்குள்ள எப்படி லைட் எரியுது? கை தட்டலாம். சபாஸ்ரா. அதை எதிர்பார்க்கல உங்கள்ட்ட. கழுத்திலே கட்டுனது 3 முடிச்சு. அந்த 3 முடிச்சு சிங்கிள் ஃபேஸ். தாலி இங்க தொங்குது. 3 ஃபேஸ் அட்டாச் லிலிஸ். கரண்ட் எப்படிடா இப்படிலாம்? சமாளிக்காத. வயறு போஸ்ட் மரத்துல அப்படியே துருவா வருது. பதில் இல்ல பதில் தெரியலன்னா உங்களுக்கு சாமி வந்துடும். எனக்கு தெரியும். சமாளிக்கும் போது இதுக்கு மேல நான் எந்த சாமியிட்டையும் விளக்கம் சொன்னது. என்ன இந்த ஆளு காலி பண்றதுக்கு வந்திருக்காருப்பா, காப்பாத்தி விடுறா. ஐயா இங்க பாருங்களே. உடம்பு மட்டியாரே இல்லங்க. சரி உங்களுடைய உதவியாலும் உங்களுடைய மனைவியுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி, அதனால பிறந்த பிள்ளை உங்க பிள்ளை. இப்ப நான் விளக்கமா சொல்றேன். 3 முடிச்சு போட்டது யார் போட்டீங்க? என்னடா அட 3 முடிச்சு யார் அடியா போட்டீங்க? அந்த யாருப்பா? எதப்பா? அப்புறம் முத முடிச்சுனா 2ஆவது முடிச்சு என் தங்கச்சி. 3ஆவது முடிச்சு அங்கிட்டு சமைக்க வந்த ஒம்பளை. ஏன் உங்க அக்கா இல்லாம போயிருச்சா? இல்லங்க. 3 முடிச்சு போடுறது யாராரியா? அக்கா. எங்க அக்கா வந்து நீங்க உங்க அப்பளப்பு கட்டு எங்க அப்பா எடுத்து கூட சொல்லும்போது அங்கே போயிருச்சு. முத முடிச்சு போட்டது என் தங்கச்சி. அத நீங்க 3ஆவது முடிச்சு போட்டது ஊருக்காரவ. அப்ப முதல் இரவு யாராருக்கு நடக்கும்? தாலி கட்டினவளுக்கும் தாலி கழுத்து நிறைய வாங்கினவங்களுக்கும். அப்ப நீயும் உன் தங்கச்சி இந்த 3ஆவது முடிச்சு போட்ட ஒரு பொம்பளையாலும் முண்டாட்டி. அதன ஃபர்ஸ்ட் நைட்ல கட்டலாமேன்னு ஏல. ஐயா பிடிக்க மாட்டேன். என்ன சொல்றாரு ஐயா? அவங்க 4 பேர் மட்டும் இல்ல, மைச்சட்டுக்காரு, கொட்டக்காரரு, சமைக்க தாலி எடுத்து கொடுத்த ஐயரு, தாலி எடுத்து கொடுத்த ஐயரு, யூடியூப்காரங்க எல்லாம் உள்ளுக்கு போயிட்டாங்க. கேமரா தூம் பண்ணி இருந்துட்டு போகுது. சரி சரி நான் இந்த விஷயத்தை விட்டுட்டு நான் சொல்லாம விட மாட்டேன். அது என்ன சொல்லிரு, பட்டுன்னு சொல்லிரு. அன்று இரவு நடக்கிற ராத்திரி நானும் என் மனைவியும் முதல் நான் போய் அமர்ந்திருந்தேன் அந்த வீச்சம் கொடுத்த கட்டில். என்ன வச்சுட்டு படுத்திருந்த? நான் பழத்தை வைத்து உட்கார்ந்திருந்தேன். என் மனைவி நிறசம்பு பாலை தூக்கிட்டு வந்தான். இங்க வச்சிருந்த பழம் யார் வீட்டு பழம்? ஏன் பழம்? அங்க வந்து உன் பொண்டாட்டி பழம் கொண்டுட்டு வந்துச்சு. பால் இல்லைங்க, பழம் நீங்க வச்சிருந்தீங்க. அது யாரு பழம்? ஏன் பழம். பாலை கொண்டு வர்றது யாரு? பொண்டாட்டி. அப்ப யார் வீட்டு பால்? என்னவா போய் தொட்டுட்டு வருவியா? எல்லையே தொட்டுட்டு. ஏய் பொம்பளையால போங்க தா. நான் விட்டுட்டு நீதான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்புறம் ஏதாவது ஒன்று கேட்பேன், நான் சொல்லுவேன், நான் ஏதாவது கேட்பேன். யார் பழம்? நான் அந்த விளையாட்டுக்கு வரல சாமி. ஏன்டா நான் என் வாய் நார வாய். நான் அப்படியே சொல்லு. இல்ல நான் உங்ககிட்ட என்னமே சொல்லல. அப்ப மனைவி பால் கொண்டு வருகிறார். நான் பழம் கொடுக்க, அவள் பால் கொடுக்க, பாலும் பழமும் சேர்ந்ததனால் பஞ்சாமிர்தம் பேபி பிறந்தது. சரி வாங்க, உங்களுடைய உதவியாலும் மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் குழந்தை பிறந்துருச்சு. அதை ஏத்துக்கிறேன். நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க.
மாங்கன்று கேட்க வேண்டும் அண்ணா. நல்லா கேட்கிறாரு. நாக்க பிடி சாகுற மாதிரி நீ சமாளிச்சுக்கிட்டே இருக்கேடா. கண்ணு மாங்கன்னு வச்சது யாரு? நீங்க. நான். கண்ணு சின்னதா இருக்கிறது பெருசாகணும். பெருசா ஆயிடுச்சு. மரத்துல இருந்து முதல்ல பூ வருது. பூ வரும். பூவுல இருந்து முட்டு. முட்டாளே, முட்டுல இருந்தே பூ வரும். சரி. முட்டு, பூவு, பூவுல இருந்து முட்டு, காய், பிஞ்சு காய். நீயா சொல்லு. பிஞ்சு, பிஞ்சுல இருந்து காய், காயில இருந்து கனி. கனினா மாங்கனி. கனினா என்ன? மாம்பழம். மாம்பழம் வச்சது யார்? நான். அப்ப யார் பழம்? எப்ப அக்கினிய கொண்டு வா. சூடத்தை எடுத்து கையில தான் பத்த வைக்க போறேன். என்னைய கொண்டு வந்து இலை ராலி மலையில நீ அசிங்கப்படுத்துறியாடா எலி முண்டை. இங்க பாரியா என்ன பதில். அங்கே வைத்தது மாங்கொட்டையை. அந்த பழம் யார் பழம்டா? அது மாம்பழம். பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி. ஆமா. அப்ப அதுல இருந்து வந்த பிள்ளை யார் பிள்ளை? என் பிள்ளை. மரம் யார் விட்டு மரம்? என் மரம். அப்ப அதுல இருந்து வர்ற பழம் யார் பழம்? எம் மாம்பழம்டா. பழம் வாம்பிட்டுதானே. பழம் யார் பழம்? என் பழம் உண்டு. அங்கே நான் மாங்கொட்டையை வைத்தேன். அதனால் மாம்பழம் வந்தது. ஆமா, அங்க மாங்கொட்டை வச்சா இங்க இவன் கொட்டையை வச்சா. சரி. ஆமா, அப்புறம் சாமி எல்லாம் சொல்லணும்ல. என்ன யாருன்னு தெரிகின்றதா? யாருடா கண்ணுக்கு இருடா. என்ன தெரியுது? என்ன தெரியுது? இந்த அதே தொங்க போட்டு நிக்கிறீங்கல்ல. என்னையா? என்ன தொங்க போட்டு? என்ன என்ன யாருன்னு என்னங்க முன்ன அட பார்த்தா தெரியுதியா? நான் உருவம் தெரியும். நான் யாருன்னு தெரியும் உனக்கு? தெரியலங்க. நாங்க சும்மா கேட்கணும்ல. கேக்கு மறந்துட்டான். மன்னிச்சுக்கங்க. என்ன மறந்த? நீ அந்த சோஸ்திர பிரியா, சூர்யா, அபிஷேக பிரியா, சிவா அலங்க. ஆளு சூத்துல பிரியா, அதுல பிரியா என்ன? எவ்வளவு அவதாரியா போனா அவ்வளவு பழம் ஓட்டுறா. இல்லைங்க, நான் சொல்றது வேற. இப்போ உனக்கெல்லாம் நான் வேற மாதிரி தான் சொல்லுவேன். என்னுடைய பெயர். உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் சாமி. அப்புறம் என்ன மருதமணிக்கு ஓயாம கோபம் வருது? என்ன அன்னைக்கு சம்பளம் 200 ரூபா குறைச்சு கொடுத்துட்டு அதனால கோபம். கலகப்பிரிய நாரதன் என்பார்கள் என்னை. நீங்க நானே தான். என்ன சொல்லி வாக்குறிய? கைத்தொழில். நானும் சாமி, நானும் ஏய், நான் என்ன வேலைக்கு சொன்னேன்னு உனக்கு அர்த்தம் தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, பாட்டுக்கு நாரதன் என்பார். பாட்டு பாடுறதுக்கு ராகமும் சுதியும் தாளமும் தேவை. சுதியை இந்த கையில வாசிக்கிறேன், தாளத்தை இந்த கையில வாசிக்கிறேன். இது அந்த கூட பண்ணுவேன் கை வேலை. வயர் கூட பண்ணு. அத்தாடி, நானும் சாமி பேசிக்கணும். நீ என்னடா? நானும் கை வேலை ரொம்ப நேரம். ஆனா நீ உண்மையிலேயே சொல்றியா? இந்த பாவப்பட்ட ஜென்மம்யா. ஏன் சாமி சப்பு சப்புன்னு அடிக்கிறிய? அடி விழுகாதுங்க. தப்பு தப்புன்னு அடிச்சா தானங்க வேலை முடியும். ஏன்டா என்ன சாமிட்ட பேச போடா? நீ வாடா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசையில் இல்லாதவன். ஐயோ, ஆமா, நம்மளுக்கு ஆசை இருந்து நம்ம என்ன பண்றது? நம்ம என்ன கணக்குல சேர்க்காத நீ. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். மண்ணாசி, பெண்ணாசி, பொருளாசி, 3 ஆசை மறுத்தவன். இது அப்படியே. உள்ளுக்கு ஒருத்தர் என்னை நாரதர்ன்னு சொன்னாரா? கார்த்திராஜா நாரதர் நான் தான் நினைச்சிருக்காங்க. எதை தீ போட்டா என்ன நாரதர் மாதிரி தான் தெரியும். நானும் இந்த ஒரு மாலையை போட்டுட்டு வந்தா என்ன கார்த்திராஜா நினைச்சிருக்காங்க. டங்குட்டு ஆசைகளே இல்லாதவன் நாரதன். என்கிட்ட ஆசை இருக்கு, என்னால செய்ய முடியல. அவ்வளவுதான். பகிரங்கமா ஒத்துக்கிற பத்தியா? இல்லாட்டால் தகத்து எரிஞ்சிருவாரு. ஏய், என்ன சொன்னேன்? ஆசை இருக்கு, செய்ய முடியல தானே சொன்னேன். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? இப்ப இல்லங்க, முன்னாடி ஆயிருந்துச்சு. யாருக்கு முன்னாடி? யாருக்கும் முன்னாடி இல்லை. எனக்கு முற்பிறவிலே திருமணம் நடந்தது. எத்தனை குழந்தைகளும் இருந்தது. 52 மனைவிகளை கட்டினேன். 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். இப்பொழுது எதுவும் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி விட்டேன். அது என்ன வாடா அப்புறம் உருத்து வண்டியில போய் ஏதாவது வைவ. 52 கொண்டாட்டி அதான் சூம்பி எடுத்திருக்கு. நான் 52 உனக்கு. எனக்கு ஆகவே இல்லை சாமி. சரி, உங்களை பத்தி நான் விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இடம் இது? வேலிமலை சாரல். வேள்வினா யாகம் யார் பண்றது? ஐயர். ஐயரா? முனிவர். முனிவர்கள் யாகம் மன்னனால இந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். எந்த நிலத்துல இருக்கு? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். முருகனுக்கு சொந்தம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் என்பார்கள். ஆமாங்க. அந்த குறிஞ்சி நிலத்துல நீங்க என்ன வளர்த்துக்கிறீங்க? நாங்க புடுங்குறோம். களவு விடுங்கிறவங்க தினைக்கு ஏன்டா அப்புறம் சும்மா எல்லா நேரமும் விளையாட்டுத்தனமா பண்ணக்கூடாது. சரி. குறிஞ்சி நிலத்துல என்ன வளர்க்குறீங்க? தென்னை போட்டிருக்கோம். என்ன தானே? கருந்தன செந்தன். யாருக்கு?
கருந்தனை எங்களுக்கு செந்தில் வடிவேலன். குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமா. முருகனுக்காக ஏன் தனியா படிக்கிறீங்க? அவர் வந்து எச்சில் படாம படைக்கணும். அது இருந்துருப்பா. உங்க குலக்கடவுள் முருகன் தானே? ஆமா. முருகன் அவதரித்த நோக்கம் தெரியுமா? அவர் நோக்கம் தெரியும் எனக்கு. ஆமாங்க. ஏன்னா நம்ம குலசாமியை பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா, 2 தாரம் கட்டினதனால் ரெண்டப்பன் பழனியப்பன். ஒரு மனிதனுடைய உயிரை யமதர்மன் பிடிக்க வர்றான்னு வச்சுக்கவே. ஆமா. யமதர்மன் பிடிக்க வரும்போது நேரடியா நம்ம உயிரை பிடிச்சிட முடியாது. குலதெய்வத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் நம்மளோட உயிரை பிடிக்க முடியுமா? ஒரு எத்தனை இஷ்ட தெய்வங்கள் வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கலாம், ஐயப்பனை பிடிக்கலாம், பெருமாளை பிடிக்கலாம், சிவனை பிடிக்கலாம். அதெல்லாம் அதற்கு அடுத்த இஷ்ட தெய்வம் தான். முதல்ல குலதெய்வம் வழிபாடு இருந்தால் மட்டுமே குலம் விருத்தியா. அப்ப அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். முருகப்பெருமான் தோன்றிய காரணம் என்ன? பூலோகத்திலே மக்களை காப்பதற்காக. அப்ப மத்த சாமியில அழிக்கிற தமிழ் கடவுள் முருகன். ஏன் தமிழ் கடவுள் சொல்றாங்க தெரியுமா? தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பார். அது நகைச்சுவை பண்றீங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். என்ன அதுக்காக சும்மா அந்த கேட்கிற கேள்விகளும் சும்மா ஏதாவது அப்ப இந்தியில படிச்சுக்கிட்டா தமிழ் கடவுள் எல்லாரும் சொல்றாங்க. அதான் ஏன் தமிழ் கடவுள் சொல்றாங்கன்னு கேட்டேன். தமிழை தந்து கொண்டவன் தான். யாரு? என்ன பேச விட மாட்டாரு? யாரையா தமிழை கொடுத்தது? சொல்லத்தானே வர்றேன். அப்புறம் என்ன பேசிக்கிட்டு பதில் சொல்ல வரும்போது அப்புறம் குறுக்க போதக்கூடாது. சரி சொல்லுங்க. முருகன், வேல்முருகன், தமிழ் முருகன். என்ன முருகனுக்கு பேர்? அதெல்லாம் சரி, இருங்க சொல்ல விடுங்க. எங்க எத்தனை முருகன்? பழனிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், திருப்பரங்குன்ற முருகன், அப்படியே நீ விளைக்க. திருப்பரங்குன்ற முருகன், பழனிமலை முருகன். இரு முருகன் பழனிமலை முருகன் இல்ல, பழனிமலையில இருக்கிறனால பழனிமலைக்கு பேரும் பழனிமலை முருகன். ஆமா. பழனியில இருக்கிறது மலைதான். அந்த மலைக்கு பேர் என்ன? பழனி மலை. பழனி மலை. பழனியில இருக்கிற ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் என்ன? அதுதாங்க பழனிமலை. இது கூட தெரியாது. சரியா? பழனி மலை பேரை சொல்ல வேணாம். அப்படி பழனி மலையில இருக்க முருகனுக்கு பேர் என்ன? பழனி முருகன். குண்டே விடணும். ஆண்டி கோலத்தில் இருக்கிறான், அதனால் ஆண்டி முருகன். பழனி ஆண்டி முருகன். பாத்தீங்களா? இருங்க சொல்ல விடுங்க. என்னென்ன இவரே சொல்ற, நாம போனா நீ போனா அந்த நீ கூட பப்புனு போடு, நாங்க போய் உட்கார்ந்து தெருவுலதா. ஏன் தெரியுமா தண்டாயுதபாணின்னு பேர் வந்துச்சு முருகனுக்கு? தண்டு 2 பொண்டாட்டி ஆயுதபாணி. தண்டு பேல சாமி யாராவது ஒருத்தங்க இங்க வாங்கியா கேள்வி கேட்க. 2 பேர் பின்னாடி உன ஆட்ட கேப்பி. நானு தண்டு என்ன தண்டு? ஒரு மனிதனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தண்டா. அதை அவர் உள்ளங்கையில் கொண்டு தண்டு தாண்டியப்பா பழனியப்பா ஏன் ஆண்டி கோலம் கொண்டார்? ஒரு கனியை கொண்டு போய் கொடுத்தது நீங்க தான். பேச விட மாட்டாரு. ஆனா கேள்விக்கு பதில் தெரியலங்க. எங்கெங்கெல்லாம் நீ சமாளிக்கிறாங்க பாருங்களே. ஒரு கனியை கொண்டு போய் உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த கனி என்று போட்டி வைத்தது யார்? தாங்கள் தானே வைத்தீங்க. நான் அதை கேட்கல. ஏன் முருகனுக்கு தண்டாயுதபாணின்னு பேர் வந்துச்சு? தண்டு என்பது வாழைத்தண்டு. தண்டங்கீரை அப்படின்னு சொல்லுவேன். ஏனே தண்டாயுதபாணி என்று ஏன் வந்தது என்றார். தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. என்ன அவ்வளவுதான். அவர்கிட்ட போயிட்டு எதுக்கு? சாமி எங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான். தெரியலன்னு ஒத்துக்குங்க. அதுல வீராப்பு வெங்காயம் சாமி அப்படியெல்லாம் கேள்வி கேளுங்க. பட்டு நீங்க அத கேளுங்க சாமி. நான் சொல்றேன். அந்த தண்டாயுதபாணி பேரையும் விட்டு ஏன் விட்டுறீங்க? அடுத்து கேட்கிறேன். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லு. பழனிமலை முருகனுடைய சிலையை செஞ்சவர் யார்? அவர் ஆசாரியம் செஞ்சிருப்பாரு. சாடியா சாப்பு இன்னும் 2 குடுப்பு கொடு. சிற்பி. அப்ப உனக்கு போன 2 சிற்பி முடியா? அதனால ஆசாரின்னா நீ என்ன சிற்பிங்கிற வெங்காயம்? சரி, கொத்தனார் எந்த ஊர்ல தயார் செய்வாங்க? பழனிமலை முருகனை யாரு செய்தால் என்ன? ஆண்டவன் நமக்கு அருளை செய்கிறானே. 10 கோடிகளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா. தம்பி, இந்த காசு வாங்குறதுக்குள்ள நான் படுற வாடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முருகனுக்கு கோயிந்தா போட்டாலும் போடுவீங்க நீங்க 2 பேரும். பழனிமலைக்கு போயிட்டு வருவோமா? மாலையை போட்டு அங்க போய் இந்த சிலையை செஞ்சது யாரு? ஏன் தண்டாயுதபாணி? அங்க சாமி நிறைய இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, அடுத்து கேப்பேன். அடுத்த மேல சந்திக்கும் போது கேப்பேன். பதில் சொல்லணும். முருகனுடைய சிலையை நவபாசானத்தினால செஞ்சாங்கல்ல. முதலாக மொத்தம் 6 அபிஷேகம் பண்ணுவாங்க. 6 அபிஷேகத்துல முதல் அபிஷேகம் பண்றாங்கல்ல. பண்ணும்போது எல்லாருக்குமே முருகனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்து தீர்த்தமா கொடுப்பாங்க. அது என்ன பொருள்?
அது இதை அடைச்சிக்கிறாங்க நாங்க பார்க்க முடியாம பெரிய பொருட்டு அபிஷேகம் பண்ணா நாங்க இடத்த பாக்குறது அடைக்காம பார்த்துட்டா நாங்க எதை கொடுக்குறாங்கன்னு பார்த்துருப்போம். சரி உங்க பேர் எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க டைப் ஆகிற மாதிரி. ஏங்க ஒரே ஒரு விஷயம், இவங்க பூராமே மக்கள் தானே. எந்த ஒரு ஆலயத்திலையுமே திரையை அடைத்து விட்டு தான் அபிஷேகம் பண்ணுவார்கள். திருப்பி திறக்கிறார்கள், கிண்ணி 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 கிண்ணி. அதுதான் தெரியும். ஏனால் மக்களை சிந்திக்க வைப்பது இங்கே இருக்கக்கூடிய நாரதருடைய வேலை, சிரிக்க வைப்பது. அதனால தான் விகடகவியா எங்களை அழைத்து வந்திருக்கிறார்.